Hello friends, welcome to Priya's Kitchen. Today நம்ம Priya's Kitchenல YouTubeலயே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க இந்த மாங்காய் சட்னி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மாங்காய் சட்னி எதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு. 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிருங்க. அப்பப்ப இதை கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்கால இருக்க இந்த பல்ப்பை மட்டும் தனியா எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். மாங்காயோட தோல் நமக்கு தேவையில்லை. அடுத்து இருக்க தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸா இருக்கிறத பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மாங்காய் சட்னி ரெடி. நீங்களும் இந்த சீசன்ல இருக்கும் போதே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.